அம்மா செம்பகா, என்னம்மா? பிள்ளை கொஞ்சம் உடம்பு சோரியும்ல, அவ கூட ஒத்தாசையா இருக்கலாமே நானும் வந்தேன். ஓ சரி, வாடாமா. நான் இருக்கேன், நீ பேசாம இரு. உடம்பு முடியல, நீ உட்காரு. காலை ஒடிச்சு புட்டாலே இந்த சமயக்காரி. ஐயோ, இந்த கால தான் உடைஞ்ச காலா? ஐயோ, தெரியாம தள்ளி வச்சிட்டீங்கம்மா. நீங்க பாருங்க. மறுபடியும் காலை ஒடிச்சு புட்டாலே. என் காலை மறுபடியும் ஒடிச்சு புட்டா என்னைய டைவர்ஸ் பண்ணிட்டு வேற எவளையாவது கல்யாணம் கட்டிக்கலாம்னு ஐடியா பண்ணி இவளை கூட்டிட்டு வந்தீரோ? ஏன் ருக்கு இப்படி அபாண்டமா பேசுற? செல்வி வர்றத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா. எதுவுமே தெரியாதுங்கிறீரு, ஆனா அவ பேரு செல்விங்கிறது மட்டும் தெரியுதோ? ருக்கு, நான் எத்தனையோ தடவை போறேன் வரேன், வேற கூட தெரிஞ்சுக்க முடியாதா? ஐயோ, அப்ப நான் ஏமாந்து போயிட்டேனா? அட நாசமா போற மனுஷா, அப்ப நீ நெசமாவே நல்லவே கிடையாதா? இவ்வளவு நாள் நல்லவே மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தீரோ? மடி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் போறேன் வரேன்னு சொன்னது ஹாஸ்டலுக்குமா. அம்முட்டு தானே, வேற ஒண்ணும் இல்லையே. அம்புட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க ஏங்க, இன்னைக்கு காலைல என்ன டிபன் பண்ண? டிஃபனுக்கு வந்து நீ ஏண்டி, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் புருஷன ஏங்க என்னங்கன்னு ரொம்ப கொலையிற. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்தம்மா, ஒரு ஆம்பளைய வாங்க போங்கன்னு கூப்பிட முடியும், வேற எப்படி கூப்பிட சொல்ற? நான் மட்டும் தாண்டி அப்படி கூப்பிடணும், நீ ஏண்டி அவர் அப்படி கூப்பிடுற? நீ தான் அவர் அப்படி மரியாதையா கூப்பிடலையே. யோ வாயா போயான்னு கூப்பிடுற. ஏன் புருஷன்டி, நான் எப்படி வேணாலும் கூப்பிடுறேன், நீ ஏண்டி அப்படி கூப்பிட? நீ அப்படி கூப்பிடவே கூடாது. பின்ன வாடா போடா நான் கூப்பிட முடியும்? விளங்காத பொம்பளையா இருப்ப உலையே. இங்க பாரு, நீ அவரை யோ வாயா போயான்னு எப்படினாலும் கூப்பிடு. நான் ஐயானே மரியாதையா வாங்கியா போங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன். நீ யாரடி அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு? ஐயே, என்ன உன்னோட ரோதனையா போச்சு காலையிலேயே. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, நான் அவருக்கு தங்கச்சி மாதிரி. போதுமா? அவர் அண்ணனே கூப்பிட்டுக்கிறேன், நீ அடங்கு. ஓகே, என் மேல உனக்கு அவ்வளவு அன்பா? இவ்வளவு ஒட்டுதலா பேசுற? ஆமா, ஒட்டுதல். பெரிய அஸ்வின மகராசா அப்படியே வந்து பசக்குன்னு ஒட்டிக்கிறதுக்கு. வலியாம இந்த பொம்பளை எதுக்கு வந்திருக்கான்னு கேளுங்க. ஏன் கேக்குறத நீயே கேட்க வேண்டியதானே? எங்க நான் இது கிளிப் விடுற? ஏய், என்னடி அண்ணன் அண்ணன்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுற? நீ என்ன அவர் கூடவே அவ பிறந்த? ஒருத்திக்கு அண்ணனா இருக்கிறதுக்கே அவ மவளங்க கூட்டிட்டு வந்துட்டு வளர்க்கணுங்கிறாரு. இதுல நீ வேறயா? இப்படி ஊருக்கே அண்ணனா இருந்தாருன்னா நானே என் பிள்ளைகளும் தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, இப்ப என்னடா வடக்கையும் போட மாட்டேன் தெற்கையும் போட மாட்டேன்றா? ஏனே இந்த பொம்பள்கிட்ட எப்படியே காலம் சொல்றீங்க? ஏய், மரியாதையா பேசிட்டு வேலைக்கார சிரிக்கி. அடியே, மரியாதையா பேசு, வாய் எழுந்து தச்சு புடியும் பாத்துக்க. என்னடி, அன்னைக்கு என்னமோ கிழிச்சு புடுவேன்னு இன்னைக்கு என்னமோ தச்சு புடுவேங்கற? ஏற்கனவே வாய் கிழிஞ்சுதானே இருக்கு, அப்புறம் எங்கிட்ட உனக்கு இன்னொரு கிழிக்கிறது? தைக்கதான் முடியும். என் தலையெழுத்து, வேலைக்காரி கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் சொல்லணும். ஐயா, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நின்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறீரோ? அவ எதுக்கு இங்க வந்தான்னு கேளுங்கறேன். கேக்குறேன் அம்மா. இருங்க, இங்க பாரு, உனக்கு உடம்பு முடியாதப்ப இந்த பிள்ளை ஒத்தாசிக்கு வந்துச்சுல, இப்ப இந்த பிள்ளைக்கு உடம்பு முடியல, அதுக்காண்டி நானும் ஒத்தாசிக்கு வரேன். இவாளுக்கு என்னடி நீ ஒத்தாசிக்கு வர வேண்டியிருக்கு? இது என் வீடு, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடி. நான் என்ன ஏன் வீடு நான் சொன்னேன்? நீயே வச்சுக்கத்தா உன் வீட்டை, எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். இந்தா பாரு, நான் வெளியே போனா இந்த பிள்ளை என் கூடயே வந்துடும். அப்புறம் நீ சோத்துக்கு தாளம் தான் போடணும். பேசாம இருந்தேன்னு வச்சுக்க, ஒழுங்கா சமைச்சு கொடுப்பேன், தின்னுட்டு நீ பேசாம கிடக்கலாம். அது இதுன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு எனக்கு எதனா குடைச்சல் கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்ற? ஏம்மா, அவ என்னம்மா சொல்ல போற? பாவம் பாரு, எவ்வளவு அமைதியா ஆயிட்டானே. அம்மா, நீ உள்ள போமா, உள்ள போ. செம்பகா, சமையல் ரூம்ல என்னென்ன இருக்குன்னு காட்டு, நான் போய் சமைக்கிறேன். நீ குளிச்சிட்டு வந்து மகாராணி மாதிரி இந்த அம்மா பக்கத்துல உட்காந்துக்க. என்ன, டிப்பனை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீயும் உங்க மாமாவும் நல்லா சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போயிருங்க, சரியா? சரிக்கா.
நிமிஷம். ஓகே மேம் கார் வந்துருச்சு. ஓகே பாக்க போயிடலாம். மேம் இவர்தான் பிரேம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. பியூலா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஓ மேம். ஆமாமா சொல்லிருப்பா. கார் பாருங்க. பாக்கலாம். ஆஷ் கலர். எஸ் மேம். என்ன நிவி, கார் பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரிம்மா, பாத்துட்டு இதோ வரேன். இது வந்துடுறேன். கார் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தா செகண்ட் ஹேண்ட் மாதிரியே தெரியல. பிரேம் காரோட கண்டிஷன்ஸ் மேம் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே ஷூர். கார் வாங்கி 1 இயர் என்னமோ தான் ஆகுது. என் ஃப்ரெண்டோட கார். அவனும் ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ணல. லோக்கல்ல மட்டும் தான் ஓட்டியிருக்கான். வீட்ல இருந்து ஆஃபீஸ் போவான், ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவான். அதுக்குள்ள அவனுக்கு அமெரிக்கா போறதுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு காரை என்கிட்ட விட்டுட்டு நீ ஓட்டுறதுனா ஓட்டிக்கோ, இல்ல விற்கிறதுனா வித்துக்கோன்னு சொல்லிட்டான். எனக்கு கார் தேவையில்ல, பைக் தான் வசதி. பியூலா சொன்னாங்க மேம் புது கார் வாங்குற ஐடியால இருக்காங்கன்னு. பிராண்ட் நியூவா இருக்குன்னு நானே இந்த கார் ஆஃபர் பண்ணேன். ஆர்சில மட்டும் தான் செகண்ட் ஹேண்ட் அப்படின்ற ரிஃப்ளெக்ட் இருக்கும். காரை பார்த்தா யாருமே செகண்ட் ஹேண்ட் சொல்ல மாட்டாங்க. நிவி, காரை வாங்கிடலாமாமா? வாங்கிடலாமா. கார் நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நிவி, உன் புருஷன் பார்க்க வேண்டாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகேனா அவருக்கும் ஓகே. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆண்டி. ஃபைனலைஸ் பண்ணிடு. சரிப்பா, விலையே சொல்லுங்க. 2 லட்ச ரூபா கொடுங்க. வெளியே வித்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா போவோம். ஆனா வாங்குறவங்க யாருன்றதும் இருக்குல்ல. சரி, இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. நல்ல நாள் பார்த்து கார் எடுக்கும் போது மிச்ச பணத்தை கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல மேடம், இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு? வண்டி எடுக்கும்போது மொத்தமா கொடுங்க. இல்லப்பா, எப்பவா இருந்தாலும் நான் தரப்போற பணம் தானே. இந்த வச்சுக்கோ. யா தேங்க்ஸ் மேம். கவுண்ட் பண்ணி பாரு. இல்ல பரவாயில்ல மேடம். அதுக்கப்புறம் இந்த டிஓ ஃபார்ம்ஸ், நேம் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எப்படி? டோன்ட் வரி மேடம். என் ஃப்ரெண்ட் அமெரிக்கா போறச்ச முன்ஜாக்கிரதையா தேதி போடாம எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் வாங்கி வச்சிட்டேன். நானே நின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறேன். சரி, நான் கிளம்புறேன் மேம். சரி வரேன் மேம். ஓகே. சரி மேம், அப்ப நானும் கிளம்புறேன். அப்படியா? ஓகே பை மேம். தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். பை பை மேம். பை 4475. டீரா குடிச்சிட்டு வர வழி எல்லாம் வண்டி நிறுத்த சொல்ல வேண்டியது. வந்து தொலைடா சீக்கிரம். ஏய் வா, அங்க பாரு. விடிய விடிய தண்ணி அடிச்சிட்டு விடிஞ்சு தெளியாம கிடக்கு பாரு ஒண்ணு. குடிகார நாய், குடிகார பிள்ளை திருந்தவே மாட்டீங்களா? ஏறி தொலைடா வண்டியில. அடிச்சிட்டு படுத்துக்கானா, அடிச்சு போட்டு படுத்துக்கான்னு தெரியல. வான யாருன்னு போய் பார்க்கலாம். ஏய், இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத 7:30 எல்லாம் ஏன்டா கூட்டிட்டு ஏறா வண்டியில. லூசு பிள்ளை. இது வேற. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? என்ன மாப்பிள, காரெல்லாம் வரப்போகுதா? இனிமே கார்ல தான் நிவிய கூட்டிட்டு போக போறீங்கன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க கேட்டது கிடைச்சிருச்சுல? கார் வேணும்னு கேட்டது உண்மைதான். ஆனா நாங்கன்னு காரை பார்க்கவும் இல்ல, சூஸ் பண்ணவும் இல்ல. பாத்தீங்களா மாப்பிள, இதானே வேணாங்கிறது. நிவி தான் காரை போய் பார்த்துட்டு வந்துட்டாளாம். கார் பார்த்துட்டு வந்துட்டாளா? என்ன கூப்பிடாம அவன் மட்டும் போக மாட்டாளே. போயிட்டாளே மாப்பிள, போயிட்டாளே. சும்மா ஏதாவது சொல்லி விளையாடுங்க மாமா. நான் எதுக்கு விளையாடுறேன் மாப்பிள, எனக்கு வேற வேலை இல்ல. என்ன நம்புங்க மாப்பிள, நிவி போய் காரை பார்த்துட்டு வந்துட்டா. அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அவளை அப்படி பார்த்துட்டு வருவா, நான் பார்க்க வேணாமா? நீங்க எதுக்கு மாப்பிள பார்க்கணும்? கார்ல போக போறவளும் பார்த்துட்டா, வாங்கி கொடுக்கறவளும் பார்த்துட்டா. நீங்க காரை ஓட்ட போற ஆளு. சிம்பிள் இங்கிலீஷ்ல சொன்னா டிரைவர்னு அர்த்தம். எந்த காரை வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த காரை ஓட்ட வேண்டியது தானே. பார்த்து என்ன செய்ய போறீங்க? அட்லீஸ்ட் புது கார்னாலாவது பரவாயில்ல. அவங்க பார்த்துட்டு வந்திருக்கிறது செகண்ட் ஹேண்ட் பழைய காரு. என்னது, பழைய காரா? ஆமா மாப்பிள, பின்ன உங்களுக்கு என்ன புது கார் வாங்கி கொடுப்பாங்களா? ஓசியில வருது பழைய காரா இருந்தா என்ன, புது காரா இருந்தா என்ன, ஓடுற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருங்க. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா? அவ எவ்வளவு சிக்கனக்காரி தெரியுமா?
எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா என் காரை விட பெட்டர் கார் தான் வாங்குவேன்னு சொன்னீங்கல்ல, அது நிறைவேறாம போயிடுச்சுங்கிற வருத்தம் தான். சரி மாப்பிள, பாவம் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க போட்டிருக்கு, நான் வச்சிடுறேன். ஓகே, நாளைக்கே கார் வந்துடும். பாய். என்ஜாய் என்ஜாய். என்னங்க நடந்து வரீங்க? கார் எங்க? வாய முடிட்டு முதல்ல மேல வாணி. ஏண்டா ஏன் இப்படி பைய தூக்கி எறியற? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பேசாம போமா உள்ள. இங்க பாரு கார்த்தி, ஆபீஸ் பிரச்சனை ஆபீஸ்லயே கடாசிட்டு வந்துடணும், வீட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. சும்மா வைத்தறிச்சல் கலப்பாதீங்கப்பா. ஒரு விஷயம் இருக்கு கார்த்தி, அதை கேட்டேன்னா வயிற்றுச்சல்லாம் கரைஞ்சி காணாம போயிடும். உங்க மாமியாரே உனக்கு கார் பார்த்து வச்சுட்டாங்களாம். கடுப்ப கலப்பாதீங்கப்பா. என் வைத்தறிச்சல் அந்த காரை பத்தி தான். ஏண்டா? அவங்க பார்த்து வச்சிருக்கிறது ஒன்றும் புது கார் இல்ல, செகண்ட் ஹேண்ட் காரு. உனக்கு எப்படியா தெரியும்? இவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. இந்த மகாராணி தான் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் வச்சிருக்க காரோட பெட்டரான கார் வேணும்னு கேட்டீங்க மாப்ள. சூப்பரான ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ரெடின்னு என்னையே கிண்டல் பண்றாரு. ஏண்டி, என்ன ஒரு வார்த்தை கேட்டியா நீ? என்ன கேட்காம நீயே என்ன வேணாலும் செய்வியா? நான் என்ன உன் புருஷனா இல்ல பொம்மையா? பழைய கார்னு சொன்னவனே நீ வேணான்னு தான் சொல்லிருக்கணும். நீ சரி சரின்னு எல்லாத்தையும் தலையாட்டுறதுனால தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இல்லங்க, அது ஒன்றும் அவ்வளவு பழைய கார் இல்ல. வாங்கி ஒரு வருஷம் கூட ஆகல, கிலோமீட்டர் நிறைய போகலங்க. மூடி. அப்படி இருந்தா அது புது கார் ஆயிருமா? இங்க பாருமா, ஒரு நகையை வாங்கி அது வேற ஒரு பொண்ணு போட்டிருந்து, இந்தாமா இது புது நகை தான், வாங்கி 4 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னா அதை புது நகைன்னு நீ ஒத்துக்குருவியா? உங்க அம்மாக்கு நீ தான் எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்லி கொடுத்த படத்துல இங்க வந்து ஒப்பிச்சிட்டு இருக்க. இல்ல மாமா, அது ஒன்றும் அவ்வளவு பழைய கார் இல்ல, புது கார் மாதிரி தான். புதுசு மாதிரியே இருக்க கூடாது, புதுசாவே இருக்கணும், அதான் முக்கியம். சொல்லுங்க மாமா. மாப்பிள, இப்பதான் சாரு கிட்ட பேசினேன். ஸ்பெஷலா உங்களுக்காக இப்பதான் சாரு கிட்ட பேசினேன். என்ன பேசுனீங்க? இல்ல, வாங்கி கொடுக்கறதா வாங்கி கொடுக்கற, ஏன் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கொடுக்கற, புது கார் தான் வாங்கி கொடு, நம்ம பொண்ணு தானே அதை ஆண்டு அனுபவிக்க போறான்னு சொன்னேன். அவ அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது எதுக்கு மாப்பிள, அவெல்லாம் சரியா வரமாட்டான், விட்டுருங்க. அட என்னன்னு சொல்லுங்க மாமா. பாதிய சொல்லிட்டு மீதியை மென்னு முழுங்கினா என்ன அர்த்தம்? வேணாம் மாப்பிள, எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அவ என்ன பத்தி பேசுற மாதிரியே உங்களை பத்தியும் பேசுற. எனக்கு பழகி போச்சு, பரவாயில்ல. நீங்க கேட்டீங்கன்னா மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவங்க அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்களேன், அவங்க யார் எப்படிப்பட்டவங்க நானும் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும். அவங்க இருக்கிற தகுதிக்கு காரே ஜாஸ்தி, புது கார் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மூஞ்சிக்கு பழைய காரே போதும்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டா மாப்ள. அதெல்லாம் கேட்டு என்னாலே தாங்கிக்க முடியல. சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் ஒன்னும் சொல்லல. ஆனா நீங்க சொல்ல வச்சுட்டீங்க மாப்ள. என்னாலான முயற்சிகளை நான் மேக்சிமம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியல. இனிமே ஆக வேண்டியதை நீங்க தான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். பெஸ்ட் ஆஃப் லக் மாப்ள. என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? அப்படி என்னதான் சொன்னாரு உன் மாமனார்? நமக்கு புது கார் வாங்கி தர விஷயத்தை பத்தி இவங்க அம்மாட்ட இவங்க அப்பா பேசியிருக்காரு. அதுக்கு இவங்க அம்மா இவங்க தகுதிக்கு பழைய காரே ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? என்னங்க, நாம எந்த விதத்துல தகுதி குறைஞ்சவங்களாயிட்டா இவங்க தகுதியானவங்களாயிட்டாங்க? ஒன்ன கொண்டு போய் அவங்க வீட்டுல 4 நாள் விட்டு வச்சா அப்ப தெரியும் தகுதி தராதரம் எல்லாம். இருபத்மா, அவங்க அப்பா சொல்றத வச்சு அவங்க என்ன பேசுனாங்கன்னு நம்ம முடிவு பண்ண கூடாது. அவங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு கோல் போட்டுக்கிருவாரு, அதனால அதை விட்டுருவான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவங்க செகண்ட் ஹேண்ட் காரை தான் வாங்கி தர போறாங்க. இதை எப்படி டீல் பண்ண போறாங்கறத நாம யோசிக்கணும்ப்பா. நாளைக்கு நாமளே நேர்ல போய் ஒரு எகிரி ஏறிட்டு வரும், அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கும். என்ன அர்த்தம் அதுக்குள்ள ரெடி? ఏంట్రా తమ్ముడు
கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதானே? என்ன சும்மா இருக்கீங்க? டேய் புது மாப்பிள, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்து ரசிடா. கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுல, கிளம்புடா போவோம். மா சாமிக்கு விளக்கேத்துமா, எல்லாரும் கும்பிட்டு போயிடலாம். சரிங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு, நான் பைக் எடுத்து. சரி. என்னடா ரத்னம், கிளம்ப வேண்டியதானே? மோகன், கல்யாணம் நல்லபடியா நடந்து நீங்க அமோகமா வாழணும். போலாமா? சரி. ஏய், வண்டி ஒரு வண்டி தானே இருக்குது. வெங்கடேசன் எதுக்கு இருக்கான்? அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு பைக் ஏற்பாடு பண்ணிட்டான். வண்டி வெளியில நிக்குது, ஏறி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? ஏய், நாங்க 2 பேரும் வரும்போது யாராவது பாத்துட்டாங்கன்னா? எவன்டா இருக்கான் பாக்குறதுக்கு? இருந்த ஒருத்தனையும் ஃபுல்லா சரக்கு ஊத்தி வெளியில தூக்கி போட்டாச்சு. இன்னும் மயக்கமே தெரிஞ்சிருக்காது. வேற யாரா பார்க்க போறாங்க? பயப்படாம தெம்பா கிளம்பு. இவ்வளவு நாள் கூட இருந்த கடவுளே இனியும் கூடவே இருப்பாரு. போலாமா? வாடா. டேய், கார் வந்துச்சுடா. வந்துருச்சா? என்ன முத்து? என்ன முத்து? நெல்லூர்ல தான் இருக்கான அந்த பைய உள்ள. தெரு தெருவ தேடுனா என்ன முத்து? சந்து சந்தா தேடுனா அப்ப கூட கிடைக்கலவா? எங்க போனானா? யாரு கூட இருந்தானா? அதெல்லாம் இந்த அளவுக்கு தெரியலடா. ஆளை பார்த்துட்டேன், இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் கிளம்பி வாங்க, தூக்கிலான்னு சிவா சொன்னான் போன்ல. அதான் வந்தேன். முத்து இங்க பாரு, அவனை பிடிக்கிறா, மாறுகால் மாறுகை வாங்குறான். நம்ம போய் தூக்கிட்டு போறான். ஆமா, அவன் மட்டும் எதுக்குடாங்க? 2 பேரையும் வெட்டி போச்சுட்டு தான் நம்ம ஊருக்கு போறோம். ஏற வண்டியில. சரிப்பா, வா ஏற ஏற, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மோகன், நீயும் உன் சம்சாரமும் இந்த பைக்ல வந்துருங்க. நானும் வெங்கடேசன் இந்த பைக்ல வந்துடுறோம். எனக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்துச்சுடா. என்னடா சந்தேகம்? இல்லடா, ஆர்த்திக்கு வைக்கப்பட தெரியுமான்னு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. இப்ப பார்த்த உடனே அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்னடா? எங்களுக்கு வைக்கப்பட தெரிஞ்சதா நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களோ? அத பத்தி கவலைப்பட்ட கதை நடக்குமாமா? உனக்கு சமைக்க தெரியாத பத்தி நான் கவலைப்படல. அதை பத்தி கவலைப்படாதவன் வெக்கத்தை பத்தி கவலைப்படுவானா? உரலுக்குள்ள தலையை விட்டவன் உலக்கிடிக்கு பயந்த காரியம் நடக்குமா? டேய், அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் அப்புறம் வச்சுங்க. வண்டிடுறா, டைம் ஆகுது, வாங்க போலாம். ஹலோ மாப்பிள்ள சார், சொல்லு. இனிமே நான் சொல்றது தான் நீங்க கேட்டு ஆகணும். இனிமேல் என்ன இனிமேல்? இப்பவே நீ சொல்றதானே கேட்டுட்டு இருக்கிறேன். உன்னை லவ் பண்ணணும்னு சொன்னா லவ் பண்ண, உன்னை கூட்டிட்டு ஓடிவான்னு சொன்னா கூட்டிட்டு ஓடி வந்தேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா இந்த பாரு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னுடைய தனி மனித சுதந்திரம் தான் எப்பவே பறி போயிடுச்சா? ஆமா, இவர் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் நாங்க தான் பண்ணோம். இவருக்கு சொந்த புத்தியே கிடையாது பாரு. எனக்கு சொந்த புத்தியா? எப்ப உன்னை பார்த்தோம் எனக்கு அப்பதான் சொந்த புத்தி கெட்டு போச்சு. ஒரு கிறுக்கு புத்தி உள்ளவனை பார்த்து உனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறியா? முதல்ல உனக்கு புத்தி இருக்கா? அப்ப நான் கிறுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்போ கிறுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் புத்தி தெளிஞ்சிருமா? அது நீ கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து. ஹலோ மாப்பிள்ள சார், வண்டியை எடுங்க. ரத்னம் அண்ணன் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. அவரை மிஸ் பண்ணிட போறீங்க. மிஸ், நான் யாரையுமே மிஸ் பண்ண மாட்டேன். இந்த பாரு, ஐ நோ ஆல் டீடைல். ஓகே, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உட்காந்துட்டியா? போலாமா? டேய், அறிவு இருக்குதாடா? இவ்வளவு வேகமா வந்து மோதி இருக்க, இன்னால செத்துருப்பியாடா? ஏய், நீ வந்ததா தப்பு. రేయ్ ఎవరా మీరు? వరం వాళ్ళ పెళ్లికి పోతున్నాను కాబట్టి వదిలేసాను, లేదంటే చంపేవాడిని.